எனக்கு இந்த வியாதின்னு சொல்றாங்க. ஊழியக்காரர் சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, இயேசு உனக்கு சுகமாக்குவார்னு சொன்னாங்க. இயேசுவை பற்றி சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணீரோடு, இந்த சரஸ்வதி அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட அம்மாவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இடம்பெற்றது. இந்த ஊழியக்காரர் உடனடியாக உள்ள சென்று கிராமத்துக்குள்ள போய் அந்த குடும்பத்தாரோட சண்டை போட்டு, எப்படி ஒரு பெண்ணை நீங்க தனியா வெளியே வைக்கலாம், உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கிராம தலைவரோடையும் பேசி அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த பெண் சாதாரணமாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சதனால அந்த சரஸ்வதியை பார்த்து அதிர்ச்சியுற்ற குடும்பத்தார் மறுபடியும் அதே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. செக்அப் பண்ண டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, இந்த அம்மாவை பார்க்குறாங்க, மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. இதே அம்மா தானே, எப்படி ரிப்போர்ட் இப்படி மாறி இருக்குது? அப்படி எய்ட்ஸுக்குரிய எந்த அறிகுறியையுமே பார்க்கலையே. அப்பதான் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார், ஏதோ கடவுள் அற்புதம் செய்திருக்காருன்னு சொல்லி டாக்டர் விட்டுட்டாரு. அந்த கிராம தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, இப்படி ஒரு தெய்வம் இருப்பாருன்னா இந்த தெய்வத்துக்கு நான் கோயில் கட்டுறேன் ஐயா, என்னுடைய கிராமத்து நடுவில் நான் நிறந்தாரன் ஐயா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாருங்க அந்த கிராமத்தில் அருமையான கோயில் எழுப்பி இருக்குது, ஆலயம் எழுப்பி இருக்குது. பிரியமானவர்களே, ஆலயம் எழுப்பி இருக்குது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். கடந்த முறை நான் சம்தங் என்ற படித்தளத்தில் சிக்கிமில் இடம்பெற்ற சம்பவத்தை சொன்ன. அந்த புத்த மக்கள் மத்தியில விடுதலை பெற்ற 7 ஆண்டுகள் சங்கிலினால் கட்டப்பட்ட சுமி லெப்சா என்ற ஒரு சகோதரியை ஆண்டவர் ஒரு ஜெபத்தில் விடுதலையாக்கினாரே, அந்த அற்புதத்தை நான் கடந்த முறை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அந்த அம்மா விசுவாசத்துல வளர்றதை பார்க்கணும். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார். அம்பாடிபா என்ற ஒரு கிராமத்தில் நான் ஒரு சாட்சியை கடந்த முறை சொன்னேன். அதுபோல பல இடங்களில் இன்றைக்கு மரித்தவர்கள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வாரணாசி பகுதியிலும் அதுபோல மரித்தவர்கள் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுப்புற அற்புதங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். சுவிசேஷம் ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறதெல்லாம், நீ இந்த சுவிசேஷத்துக்கு உடன்படுவாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுப்பாயா என்று சொல்கிறார். நாங்க உங்களிடத்துல கேட்பதெல்லாம், நீங்கள் இந்த ஊழியத்துக்காக எப்படியாவது ஒரு அரை மணி நேரம், வாரத்துக்கு அரை மணி நேரம் ஒரு 3 பேரா கூடி ஜெபம் பண்ண முன் வருவீர்களா? நீங்க ஜெபித்தா மட்டும் போதும். இந்திய தேசம் இயேசுக்கு சொந்தமாகிவிடும். இயேசுக்கு சொந்தமாகி விடுவது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த தேசத்தை முழுவதுமா மாற்றிடுவாரு. 108 கிராமங்கள் ஆந்திர பிரதேசத்தில் மட்டும் இன்றைக்கு 100% கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. கடந்து வர சொல்லும்போது நம்பர் ரொம்ப குறையா இருந்தது. இந்த தடவை 108 கிராமங்கள் மாறிவிட்டது. இன்னும் அடுத்தாற்போல் ஒரிசாவில் 13 கிராமங்கள் 100% கிறிஸ்டியன்ஸ். பிரியமானவர்களே, ஆண்டவர் மாற்றுகிற ஒரு தேவன், பிசாசு ஏமாற்றுகிறவன், இயேசு மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், உள்ளங்களை மாற்றுகிறவர். ஒரிசாவில் பயங்கரமான ஒரு சம்பவம் கடந்த நாட்களுக்கு இடம்பெற்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க அதற்காக ரொம்ப அதிகமாக ஜெபித்திருப்பீங்க. அநேக ஆலயங்கள் உடைக்கப்பட்டது, விசுவாசிகள் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். விஷவானின் 4 ஆலயங்களை உடைச்சாங்க. பிரியமானவர்களே, 4 ஆலயங்களை உடைச்சாங்க. இந்த ஆண்டு நம்ம கடந்த ஆண்டு முடியும் போது 44 ஆலயங்களை கட்டியிருந்தோம். ஹல்லேலூயா. 44 ஆலயங்களை இந்த உடைச்ச நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் கட்ட உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படி உடைச்சு கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த நாட்கள் அதம்குடா என்ற ஒரு கிராமத்தில் இடம்பெற்ற சம்பவம். நான் அந்த அதம்குடா போயிருந்த போது அந்த கிராமத்தில் அந்த சபை ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, என்னுடைய இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல சன்னியாபுயான் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் ஐயா. இந்த சன்னியாபுயான் பக்கத்து நவகாம் என்ற ஒரு கிராமத்தில் மந்திரவாதி, கிராம தலைவர். இந்த கிராம தலைவர் எப்ப போனாலும் உள்ள விட மாட்டாரு. நம்ம போகிற போலாம் அடிக்க வருவாரு. கிராமத்தில் உள்ளவங்களை சுவிசேஷம் கேட்க விடவே மாட்டாரு. பயங்கரமான சம்பவங்கள், சுற்றுச்சூழல் அடி தடி என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இவர் நம்முடைய சபைக்குள்ள உள்ள வந்து உட்கார்றாரு. எனக்கு கை ஓடல, காலும் ஓடல. இவர் எதுக்கு வந்திருக்கிறாரோ தெரியல. ஒருவேளை வெளியே போகும்போது அடிக்கிறதுக்கு ஆட்கள் வச்சிருப்பாரா, இல்ல அந்த ஆட்கள் உள்ள வந்து இங்க வந்து அடிக்க போறாங்களா, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த பதஷ்டத்தோடு அவர் ஆராதனையை நடத்தி ஒரு வகையை ஆராதனையை நிறைவு செய்து ஜெபத்தோட அந்த கடைசியில் அந்த மனுஷனை போய் பார்த்து, ஐயா, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். அந்த சன்னியாபுயன் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய கிராமத்தில் எத்தனையோ மக்களுக்கு நான் சுகம் கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ மக்களுக்கு இந்த மந்திரவாதி சக்தியினால எத்தனையோ காரியங்களை, நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், எத்தனையோ பேர் என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். ஆனா
உங்களுடைய மக்களுடைய முகத்தில் இருக்குதே அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அதை எனக்கு கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்டார். அல்லேலூயா. அது கேட்ட உடனே நம்முடைய ஊழியக்காரருக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் பாருங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்தவருக்கு சொல்ல அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த சன்யாபுயான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அடுத்த 5 நாட்கள் அந்த கிராமத்தில் தங்கி இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கு போனாரு. கதை அங்க முடியல. அவர் கிராமத்துக்கு போன உடனே அந்த அவர் கிராமத்துக்காரெல்லாம் வீட்டை சுத்தி வந்துட்டாங்க. சன்யாபுயான் பாகராவோ கஹாங்கயா தாத்தும், எங்கே போயிருந்தா வெளியே வா. அவர் சொன்னார், நான் அந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிருந்தேன். எப்படி போனேன்? எங்களெல்லாம் போக கூடாது என்று சொன்னவர். அவர் சொன்னாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மனவேதனையோட இருந்தேன், இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார் என்று சொல்லி. இந்த இயேசு மாற்றினதுனால அவருக்கு முகத்தில் இருந்த பிரகாசம், அந்த ஊருக்காரங்க என்ன சொன்ன தெரியுமா? நீர் மாத்திரம் எப்படி தனியா போன, எங்களையும் கூட்டு நாங்களே வந்திருப்போம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்கள், அடையாளங்கள், நிறைய காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரு. விஷவானின் ஊழியம் என்று சொல்வது நேரடியா சுவிசேஷத்தை சொல்றது மட்டும்தான். ஆனா பாருங்க, இன்றைக்கு நம்முடைய பணித்தளங்கள்ல அநேக அநாத பிள்ளைங்க. ஒரு தம்பி சாம்னு சொல்லி, அந்த தம்பிய சாபத்தின் குழந்தை என்று சொல்லி அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. உடனே அந்த அம்மாவோட சேர்த்து அந்த பிணத்தோட சேர்த்து புதைக்கணும்ட்டாங்க. புதைக்க போறாங்க. ஒரு ஆம்பளை பையன், சின்ன பையனை. நம்முடைய ஊழியக்காரர் ஓடி போய் அந்த பிள்ளைய குழந்தைய காப்பாத்தினாரு. அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, உனக்கு சாபம், உங்க குடும்பத்துக்கும் சாபம் வரப்போகுது, பரவாயில்ல சாபம் வரட்டும் என்று சொல்லி அந்த சாமை கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு சாம்னு பேர் வச்சு வளர்த்த அந்த காரணத்தினால இப்படி அநேக அநாதைகள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 30 பிள்ளைகளை அச்சப்ப வலசாங்கிற இடத்துல இன்றைக்கு வைத்து அவர்களை ஆதரித்து வரோம். அப்படி செய்கிறோமே, அப்போ மற்ற இடங்களை ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவி சொன்னதால ஒவ்வொரு பணித்தளம், ஒவ்வொரு மக்கள் இனத்துக்கும் ஒவ்வொரு ஹோம் வச்சு இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை இன்னைக்கு வித்தியாசமா கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்துக்காக எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக, உங்களுடைய முழங்கால் மூலமாக இந்திய தேசத்தை இயேசுவின் தேசம் என்று அறிவிக்கட்டும். அல்லேலூயா. 71 ஆலயங்கள் கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு 150 ஆலயங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. அல்லேலூயா. ஏற்கனவே அறிவித்தபடி இன்று எடுக்கப்படும் காணிக்கை முழுவதுமாக விசுவானி ஊழியத்துக்கு கொடுக்கப்பட உள்ளது. அவை கர்த்தருக்கு கொடுக்கும் நேரம். சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம்,